ஹாய் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது பனானா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். கரும்பு சர்க்கரையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கிறேன். முந்திரி தாராளமாக எடுத்துக்கலாம். பாதாமும் ஒரு 3 பாதாம் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் 2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக அஸ்கா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 பொருள் ஆப்ஷனலு. மில்க் ஷேக் பவுடரும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ பூஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஐஸ்கிரீம் 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன். ஐஸ் கட்டி ஒரு 2-3 எடுத்துக்கிறேன். பால் தாராளம்தான். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் 1 டம்ளர் சேர்த்திக்கலாம். இப்போ நான் பால் 1 டம்ளர் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு